Hello students, நம்ம லாஸ்ட் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த வீடியோலையும் வந்து நம்ம சேம் சாப்டர்லேருந்து இன்னொரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஃபைண்ட் எக்ஸ் இஃப் gf f of x is equal to fg g of x. ஸோ இது ஆக்சுவலி எப்படி படிக்கணும் அப்படின்னா g of f of x is equal to f of g of x அப்படின்னு தான் நம்ம படிக்கணும், சரிங்களா? ஸோ we have to find the value of x if g of f of x is equal to f of g of x given f of x is equal to 3x plus 1 and g of x is equal to x plus 3, சரிங்களா? சரி, முதல்ல நம்ம given conditions என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ given என்ன அப்படின்னா f of x is equal to 3x plus 1 and g of x is equal to x plus 3. Further, if g of f of x is equal to f of g of x அப்படின்றதும் ஒரு கண்டிஷன் தான், சரிங்களா? ஏன்னா நம்மளை வந்து ஃபைண்ட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we have to find the value of x provided g of f of x is equal to f of g of x. So if this is equal to this and if these two are the given functions then find the value of x அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ f of xன்றது given கண்டிஷனில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி g of xம் நம்ம வந்து given கண்டிஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி தான் g of f of x is equal to f of g of x அப்படின்றது இட்ஸ் a given கண்டிஷன், சரிங்களா? ஸோ அதையுமே வந்து நம்ம givenல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ g of f of x is equal to f of g of x, சரிங்களா? ஸோ இதை ஃபர்தராக நம்ம எப்படி வந்து இதை ரீரைட் பண்ணலாம் அப்படின்னாக்கா தட் இஸ் g of செட் ப்ராக்கெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணலாம் f of ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் டு மென்ஷன் திஸ் இன்னர் ஃபங்க்ஷன் ஆஃப் f of x. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே க்ளோஸ் ஆகுது, இந்த ஜின்ற ஃபங்க்ஷன் இங்கே க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு f of g of x, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸோ இந்த கண்டிஷனோட LHSஐ நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் g of f of x அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு g of f of x. ஸோ f of x வந்து நமக்கு ஆல்ரெடி given டேட்டா, சரிங்களா? இட்ஸ் ஒன் ஆஃப் தி given டேட்டா. ஸோ g of f of x ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3x plus 1. ஸோ அதை வந்து f of x இருக்க வேண்டிய இடத்துல 3x plus 1ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு we need to find the value of f of 3x plus 1, சரிங்களா? ஸோ f of 3x plus 1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா from f of x is equal to 3x plus 1, சரிங்களா? from f of x equal to 3x plus 1 replacing x on both sides by 3x plus 1 we get, அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூ வந்து f of 3x plus 1 தான் நமக்கு தேவை, சரிங்களா? ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா வந்து f of x. ஸோ அந்த f of xன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம f of 3x plus 1 என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் f of x is given to be 3x plus 1. ஸோ இப்போ வந்து நம்ம
போத் சைட்ஸ் எக்ஸை வந்து 3x + 1ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஆன் போத் LHS அண்ட் RHS ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா instead of f of x I will get f of 3x + 1 which is the required value. சரிங்களா? f of 3x + 1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are replacing x on both sides by 3x + 1. So x is getting replaced as 3x + 1. In the same manner right hand side இருக்கக்கூடிய x ஓட வேல்யூ என்ன ஆகுது, it is getting replaced as 3x + 1. So 3x அப்படின்றது nothing but 3 into x. So 3 into x is getting replaced as 3x + 1. x is getting replaced as 3x + 1. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த 1. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 3 into 3 9x ப்ளஸ் 3 1 is 3 ப்ளஸ் இந்த 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9x + 4. இதுதான் வந்து f of 3x + 1. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி கூட நம்ம நேம் பண்ணிக்கலாம். இது வந்து equation 2ன்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். ஸோ f of 3x + 1 is found to be 9x + 4. ஸோ f of 3x + 1 இருக்கிற இடத்துல நம்ம 9x + 4ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ substituting equation 2 in 1, we get என்ன கிடைக்க போகுது, 1ல் என்ன இருக்குது, g of f of x கரெக்டுங்களா? ஸோ g of f of x, so that is equal to g of f of 3x + 1, g of f of 3x + 1. ஸோ f of 3x + 1ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 9x + 4. ஸோ f of 3x + 1 இருக்க வேண்டிய இடத்துல we are going to substitute 9x + 4. சரிங்களா? இப்போ we have to find the value of g of 9x + 4. கரெக்டாக? சரி, இப்போ g of 9x + 4 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ f of x யூஸ் பண்ணி நம்ம f of 3x + 1 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி g of x யூஸ் பண்ணி நம்ம g of 9x + 4 கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் the given function g of x is equal to x plus 3, replacing x by g of x இருக்கு, நமக்கு தேவையானது g of 9x + 4. so we have to replace x by 9x + 4 on both sides so that we get the value of g of 9x + 4. சரிங்களா? so replacing x by 9x + 4 on both sides, we get, so xன்றது என்னவா ரீப்ளேஸ் ஆக போகுது, 9x + 4. ஸோ xன்றது 9x + 4 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 9x + 4 ப்ளஸ் இந்த 3. ஸோ இதில் வந்து நமக்கு எதுவும் மல்டிப்ளிகேஷன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ரைட் திஸ் as 9x + 4 + 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9x + 4 + 3 is 7. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 9x + 7. ஸோ இது வந்து g of 9x + 4ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 9x + 7 சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 9x + 7 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு 3ன்னு வச்சுக்கோங்க, equation 3. இது equation 4ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ substituting equation 4 in equation 3, we get, what we get, g of f of x is equal to g of 9x + 4. g of 9x + 4 நம்ம ஆல்ரெடி இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். that is nothing but 9x + 7. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ LHS அப்படின்னு சொல்லி நம்ம பிகின் பண்ணியிருக்கோம்.
ஸோ எல்ஹெச்எஸில் வந்து g of f of x அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து இதோட வேல்யூ வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ this value of g of f of x is finally found out to be 9x plus 7. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து LHS part of the equation 1. சரிங்களா? ஸோ இது வந்து equation 5ன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம RHS பார்க்கலாம். ஸோ RHSல வந்து f g of x. சரிங்களா? ஸோ this can be expressed as f of g of x. சரிங்களா? ஸோ this is nothing but equal to f of g of x ஓட given value என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's nothing but x plus 3. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to find the value of g of x plus 3 to reduce this further. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி f of அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, டு ஃபைண்ட் g of x plus 3 from g of x is equal to g of x the given value enna x plus 3. So that is the given data. சரியா? replacing both sides, replacing x both sides by என்ன வேல்யூ நமக்கு என்ன தேவை g of x plus 3. so x has to be replaced by x plus 3 so that we get g of x plus 3. சரிங்களா? so replacing x both sides by x plus 3 we get g of x plus 3 is equal to, so x is replaced as x plus 3 in the left hand side of this equation. Likewise RHS லையும் x வந்து நம்ம x plus 3 ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். so x is getting replaced as x plus 3 plus இந்த 3. so இதை further simplify பண்ணுறோம் அப்படின்னா you get x plus 3 plus 3. so this is equal to x plus 6. சரிங்களா? ஸோ g of x plus 3 ஓட வேல்யூ x plus 3. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி நம்ம இதேமாதிரி சால்வ் பண்ணோம். ஸோ நம்ம எப்படி நேம் பண்ணோம் ஈக்குவேஷன், ஸோ ஈக்குவேஷன் 5ன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 6 நேம் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 7ன்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். ஸோ நவ் சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 7 in 6 we get என்ன கிடைக்கும் நமக்கு, substituting equation 7 in 6 we get f g of x is equal to the value f of g of x plus 3. சரிங்களா? g of x plus 3 ஓட வேல்யூ வந்து x plus 6ன்னு சொல்லி நம்ம calculate பண்ணியிருக்கோம். so g of x plus 3 ஓட வேல்யூ x plus 6, so that can be substituted here in place of g of x plus 3. so we get f of x plus 6 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ வருது. சரிங்களா? so f of x plus 6 நம்ம calculate பண்ணுறோம் அப்படின்னாக்கா we will finally find out the value of f of g of x. சரிங்களா? so இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா once again from f of x is equal to, so f of x ஓட given value என்னது 3x plus 1. சரிங்களா? so f of x is equal to 3x plus 1. now replacing x by, so f of x யூஸ் பண்ணி f of x plus 6 நம்ம
கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ரீப்ளேசிங் x by x plus 6 on both sides we get என்ன கிடைக்கும் நமக்கு f of x plus 6 is equal to 3 into x plus 6 plus 1. ஏன்னா இங்கே கீழே பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. ஸோ f of x is equal to 3x plus 1 இருக்குது. ஸோ இந்த x தான் வந்து நம்ம x plus 6ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக x plus 6ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணும்போது f of x அப்படின்றது f of x plus 6ன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடுது. that will be equal to 3 multiplied by xன்னு இருக்குது. ஸோ 3x. ஸோ that is nothing but இது ரீப்ளேஸ் ஆகும்போது என்ன ஆகுது 3 into x plus 6 plus இந்த 1. ஸோ அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ f of x plus 6 is equal to 3 into x plus 6 plus 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 into x 3x plus 3 into 6 18 bracket remove பண்ணிடலாம் plus இந்த 1. ஸோ this is equal to 3x plus 19. சரிங்களா? ஸோ this is the value of f of x plus 6. ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் f of g of x is equal to f of x plus 6ன்னு சொல்லி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ we can substitute f of x plus 6 value in this equation. So this will imply f of g of x is equal to 3x plus 19. This is equation number 8. இப்போ நமக்கு givenல என்ன கொடுத்துருக்காங்க g of f of x is equal to f of g of x ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் g of f of x ஓட வேல்யூ வந்து 9x plus 7 அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் தி LHS ஆஃப் ஈக்குவேஷன் 1. சரிங்களா? ஸோ திஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ஈக்குவல் டு தி வேல்யூ ஆஃப் f of g of x. சரிங்களா? ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம இப்போ செகண்டாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் 5 and 8. ஸோ இங்கே வந்து g of f of x இருக்குது, இங்கே வந்து f of g of x இருக்குது. ஸோ we can equate 5 and 8 ஏன்னா both are given to be equal அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ we can say equating equation 5 and equation 8 we get equation 5 என்ன இருக்குது 9x plus 7. 9x plus 7 that is equal to equation 8ல 3x plus 19 இருக்குது. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடில் குரூப் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ஆன் தி அதர் சைடு நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 9x இங்கே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 3x நீங்கள் இருக்குது. ஸோ இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைனா இட் இண்டிகேட்ஸ் தட் 3x இஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ ப்ளஸ் 3xன்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய இந்த 3xன்ற டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 3xன்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் 19 இருக்குது. ஸோ 19 அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் இஸ் தி லெஃப்ட் அவுட் டேர்ம் அப்படின்னா ப்ளஸ் 7 அப்படின்னு சொல்லி LHSல ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரைட்டில் ஷிஃப்ட் பண்ண போது ஷிஃப்ட் ஆகுது. ஸோ 9x minus 3x is nothing but 6x. 19 minus 7 is nothing but 12. So x equal to 12 divided by 6, that is equal to 2. So we have finally found out the required value of x. சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி solution for the given question. Thank you, students.